நாமள்ட்ட ஜனாதிபதி பேக்கில நாமல் தான் HNB ஃபைனான்ஸ் தங்க கடனிடமிருந்து இப்பொழுது தங்க பவுன் ஒன்றுக்கு 3 லட்சம் முற்பணம். தன்னால் ஜனாதிபதியாக முடியாது என்பது நாமலுக்கும் தெரியும், அவரை சுற்றியிருப்பவர்களுக்கும் அது தெரியும். நாமலுக்கு ஜனாதிபதியாகும் நோக்கம் இல்லை. இன்னும் 2-3 மாதங்களில் நீதிமன்ற கட்டமைப்பு ஊடாக சட்ட நடவடிக்கைகள் விசாரணைக்கு வரும்போது, கிறிஷ் கொடுக்கல் வாங்கல் விசாரணை செய்யப்படும் போது, பாதாள உலகத்தோடு இருந்த தொடர்புகள் விசாரணை செய்யப்படும் போது, யோஷித மற்றும் டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிரான வழக்குக்கான திகதி ஏப்ரல் மாதம் குறிக்கப்படும் போது, கெஹேலியா ரம்புக்கல்லவுக்கு எதிரான GI குழாய்கள் தொடர்பான மோசடி, அதாவது ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் GI குழாய்கள் திருட்டு, அந்த பணத்தை மோசடி செய்தமை உள்ளிட்ட விசாரணைகள் நடத்தப்படும் போது, கெஹேலியா ரம்புக்கல்லவின் மகனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் போது, அதன் பின்னர் சாமர சம்பத்துக்கு எதிராக குற்றப்பத்திரிகை கையளிக்கப்படும் போது, இன்னும் மிக அண்மை காலத்தில் இந்த கும்பல் அனைவரும் சட்டவாட்சிக்கு உட்படுத்தப்படும் போது செய்த தவறுகளுக்கு தண்டனையை அனுபவிக்க வேண்டி இருக்கும். ஆனால் பிறவியில் ஜனாதிபதியாக முடியாது என்பது நாமலுக்கு நன்றாக தெரியும். ஜனாதிபதி பதவி இருக்கட்டும், உங்களால் முடிந்தால் தேர்தலில் போட்டியிட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகி காட்டுங்கள். குறைந்தது ஒரு பிரதேச சபையிலாவது உறுப்பினராகி காண்பியுங்கள். ஒரு பிரதேச சபையிலாவது உறுப்பினராக முடியாத நிலையில் தேசிய பட்டியலில் பாராளுமன்றத்துக்கு வந்தவர் இன்று சத்தம் போடுகின்றார். எனவே இவ்வாறு திணறிக் கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஒரே ஒரு விடயத்தை கூறுகின்றோம். உங்களது இந்த சத்தம் எல்லாம் சிறைக்கு செல்வதை தடுத்துக் கொள்வதற்காகவும் ஒரு மக்கள் கருத்தை உருவாக்குவதற்காகவுமே என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் செய்தவற்றுக்கும் கூறிய விடயங்களுக்கும் பொறுப்பு கூற தயாராகுங்கள்.